ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கும் கிளிமாஞ்சாரோ மலையை 5 நாட்களில் ஏறி நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டில் சாதனை செய்தவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட ஏரி ரோட் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி செல்வராஜ், இவரது மகன் பாபு கணேஷ் தனியார் கம்பெனியில் பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஆரம்பித்த பயணம் 4ஆம் தேதி காலை மலை உச்சியை அடைந்து 5ஆம் தேதி முடித்து நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் செய்து சாதனை படைத்துள்ளார். மேலும் மாணவன் பாபு கணேஷ் மலை ஏறி சாதனை படைத்ததற்கு தான்சானியா அரசாங்கம் பாராட்டு சான்றிதழை வழங்கி கௌரவித்தது. அது மட்டுமின்றி நோபல் உலக சாதனையில் தமிழ் பெருமைகளை கொண்டு சென்றதாக பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது. தனது சொந்த ஊருக்கு திரும்பிய பாபு கணேஷிற்கு அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பாபு கணேஷ் செல்வராஜ். நான் எடப்பாடி சேலம் மாவட்டத்திலேருந்து வசிச்சுட்டு இருக்கேன். நான் தான்சானியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மீனை வெளிநாட்டுக்கு அனுப்பிக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் வேலை கொடுத்துருக்கேன். என்னுடைய வருஷம் என்னோடய வெக்கேஷன் ஹாலிடேஸ் டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் சூஸ் பண்ணது தான் மவுண்ட் கிளிமஞ்சாரோ. உலகத்திலே 4வது மிகப்பெரிய மலையான மவுண்ட் கிளிமஞ்சாரோ நம்ம தான்சானியாவில் தான் இருக்குது. ஸோ அது எனக்கு ஏறணும்னு மிகப்பெரிய ஒரு ஆசை, கொஞ்சம் கனவுன்னு கூட சொல்லலாம் ஒரு விதத்தில். ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா யாருமே இந்த மலையை ஏறினது கிடையாது. அது தமிழ்நாட்டிலேருந்து ஏறி இருக்காங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ கொங்கு மண்டலேருந்து ஏறி நான் முதல் நாளாக ஏறிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அதை தாண்டி தமிழகத்தில் ஆண்கள் இடத்துல பிரிவில் பார்த்திங்கன்னா யாருமே பாரம்பரிய உடையில் அந்த மலையை ரீச் பண்ணதில்லை. பட் நம்ம பண்ணியிருக்கோம். இதை தாண்டி நம்ம தமிழோட பெருமைகளான பொருணை மற்றும் கீழடியோட பெருமைகள், அப்புறம் சோழர்களோட பெருமைகள், நம்ம தமிழ் தாய் வாழ்த்தில் தொடங்கி தேசியம் கீதை வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நாங்கள் கொண்டு போய் சேர்த்தது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. இதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அம்மா, அப்பா, என் தங்கச்சி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லாராலையும் முடியும். எந்த ஒரு மலையும் கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது சொல்லப்போனால். அதை தாண்டி எல்லாரும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா முடியாத இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. முயற்சி திருவணியாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். உங்களாலேயும் முடியும். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். யார் வேணாலும் இந்த மலை ஏறி நல்லபடியாக இறங்கலாம். இதை தாண்டி ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த மலை ஏறத்துக்கு 5 நாள்லேருந்து 9 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். நான் 5 நாள் டைம் எடுத்து அந்த மலையை ரீச் பண்ணி கீழே இறங்கி நல்லபடியாக எல்லாராலையும் முடியும். எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள். கடைசியாக ஒரு சிறிய பழமொழி சொல்லி நான் முடிச்சிக்க விரும்புகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதைகள் கடினமாக இருப்பின் பார்வைகள் ஏனோ இலக்கை நோக்கி மட்டுமே. பாதைகள் கடினமாக இருப்பின் பார்வைகள் ஏனோ இலக்கை நோக்கி மட்டுமே. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். நன்றி.